நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் கர்த்தரே என் பலன். எதற்குமே அஞ்சிடே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் யோவானை கொண்டு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஏசப்பா அப்பான்னு கூப்பிடும்பதியாக புத்திர சுகாத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அப்படின்னா ஒரு அப்பாவுடையது எல்லாமே ஒரு பிள்ளைகளுக்கு தான். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே அப்படின்னு பவுல் கூட சொல்லுகிறார். ஆனால் நம்ம பிள்ளைகளா இருந்தால் மட்டுமே நாம் அப்பாவுடையதை சுதந்திரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்குன்னா அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் எதிலையுமே தோல்வியை காணவே இல்லை. அப்படி சத்துருவை, பாவத்தை, இவ்வுலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருந்தால் நாம் அவர் பிள்ளைகளாக இருப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரித்துக் கொள்வோம். அவருடையது எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அன்பானுள்ளே வானமும் பூமியும் கர்த்தருடையது. அதனால நாம் பிள்ளைகளானால் நாம் பிள்ளைகளாக இருக்கணும். நாம் பிள்ளைகளாக இருந்து ஜெயம் கொள்ளும்போது கர்த்தர் அவருடையது எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி 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 தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தை தருகிறோமப்பா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், நீ அவன் என் குமாரனாயிருப்பேன் சொன்னீங்களே தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் உடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. உடையது எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் பலவீன பாண்டங்கள் தான் கர்த்தாவே, நாங்கள் இடறுகிறவர்களுக்கு தான் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபை உம்முடைய பலத்தை தந்து நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாய் உம்முடைய கிருபையால் எங்களை முடிசூட்டுவீராக. கர்த்தர் எங்களுக்கு விரோதமாய், சத்ருவுக்கு விரோதமாய் நீங்க கொடியேற்றுங்கப்பா. அப்பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தாவே நீர் எங்களோடு இருப்பீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. ஒவ்வொருவரும் ஜெயங்களூர்களாக மாறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.